இந்த இருக்க நெறைய ஜாதகம் பேரு தான் மாத்திருக்கு. இப்போ வீட்ட மாத்துனா பணம் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அது எந்த அளவுல சாத்தியம்? வீட்டை மாற்றினா அது எப்படிங்க மாறும்? நீங்கள் மாறாமல் எப்படிங்க வீட்டை மாற்றினா எப்படி மாறும்? தனிநபரோட வருமானங்கிறது என்னைக்கிட்ட தனிப்பட்ட ஜாதகம்னு இருக்குது, ஜோதிடம்னு ஒன்று இருக்குது, ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அது நான் பொறுப்பு. அதே வீட்டில் ஒரு தூக்கம் வரலைங்க, 5 வருஷமாக தூக்கம் வரலைங்க, 5 வருஷமாக நட்டமாகவே இருக்குங்க, 5 வருஷம் உண்மையிலேயே பெரிய கஷ்டமாக இருக்குங்கன்னு சொன்னால், உண்மையிலே நீங்கள் அந்த இடத்தையோ அந்த ஜாதகத்தையோ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லக்கணம் மாறி இருக்கும். பொருத்தம் இல்லாத இடத்துல உட்காந்துருப்பாரு. அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? சரி இருக்க இன்னொரு இடம் மாறி பாருங்கள், இந்த இடத்த விட்டு நகர்ந்து பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஆனால் வேலை கிடைக்கல, நீங்கள் வீட்டை மாற்ற வேலை கிடைச்சுன்னா அது எப்படியோ நீ மாறாமல் எப்படா வேலை கிடைக்கும்? வீட்டை மாற்றுறதுக்கு வேலைக்கு என்ன சம்பந்தம்? சரி மாறுங்க, மாற்ற நீங்கள் கஷ்டமாக இருக்குது, இடம் விட்டு இடம் மாறினா ஒரு மாற்றம்ங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். மாற்றம் ஒன்று தேவையான தேவை, மாற்றம் ஒன்றே மாறாதது. அதட்டு மாறுங்க இடத்த. அட்லீஸ்ட் கடைசி கட்டமாக ஒரு பரிகாரமாக தான் இடத்த மாற்ற சொல்லுவோம். நீங்கள் வேலை கிடைக்கிறதுக்காகவே பணம் வர்றதுக்காக மாற்ற சொல்லலை, அது ஒரு பரிகாரமாக மாற்றுங்க. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அதனுடைய நிகழ்வு நமக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும், சாதகமாக இருக்கும், பாதகமாக இருக்கும். அது உங்கள் ஜாதகத்து நல்லதுக்கும் இடத்த மாற்ற வைக்கும், கெட்டதுக்கும் இடத்த மாற்ற வைக்கும். நல்லா இருக்க இடத்த விட்டுட்டு புதுசாக ஒரு இடத்துக்கு போவாங்க, அப்போ தான் பிரச்சனைகள் இன்னும் கிரியேட் ஆகும். இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்களே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்புறம் ஏன் நல்லா இருந்த வீட்டை மாற்றணும்? இந்த நல்லா இருந்த வீட்டை மாற்றும் போது என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க, ஜோதிடர்கிட்ட கேட்க மாட்டாங்க. எப்படி வருமா, அந்த வீடு விலை குறைச்சி வரும். உதாரணம் 80 லட்ச ரூபா வீட்டை உங்களுக்கு 1 கோடி ரூபா வீட்டை 80 லட்சம் தருவா, 70 லட்சம் தரணுன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ சீப்பாக கிடைக்கிது விட்டுறக்கூடாதுன்ட்டு நீங்கள் இப்போ என்னைய வந்து கேட்பீங்களான்னு கேட்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு அட்வான்ஸை போட்டு பணத்தை கம்மியாக இருக்குன்னு அவன் வாங்கிட்டானா என்ன பண்ணுறது? அப்படியெல்லாம் வாங்க முடியும். உங்களுக்குன்னு உள்ளதுன்னு உங்களுக்கு தான், எனக்குன்னு எனக்கு தான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உதாரணமாக ஒரு கோடி 10 லட்ச ரூபா போட்டிய ஒரு வீடு, உதாரணம் ஒரு 80 லட்சம் 75 80 லட்சமோ என்ன பண்ணுறான், பணத்தை ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டதுக்கு, இன்னொரு சூப்பர் வீடு, அந்த வீட்டை விற்றுட்டு இந்த வீடு வாங்கியிருக்கீங்க. சரி வீட்டை விற்றாச்சு, வீட்டு பணமும் கொடுத்தாச்சு. இங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் அந்த இடம் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியல, ஏதோ பிரச்சனையில் இருக்குது. என்னடா பிரச்சனைன்னு கேட்டால்